ஓகே சார், இப்போ மந்த்லி வந்து ஒரு 5,000 சேவ் பண்ணலாம், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் எடுத்து வைக்கிறார். அதை வந்து எப்படி பிளான் பண்ணணும் சார்? அதாவது அந்த அசட் அலோகேஷன் பண்ணுவோம்ல, எங்கே போயிட்டு அதை பார்க் பண்ணால் நல்லது? தெரிஞ்சோ தெரியாமலே உங்கள் கேள்வியில் இன்னொரு கேள்வி இருக்குது. ஓகே, என்ன சேவிங் பண்ணாலும் என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் யூ செட் இட் வெரி நேச்சுரலி. மிஸ்டர் வீரா has made me get into a zone which is a zone of my interest, specialization. Here only என்னுடைய ஆட்கள் வந்து தன்னோட ஸ்பெஷலைசேஷன் டு த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள் கேன் பி டன். இவர் சொன்னார் சேவிங் எவ்வளோ பண்ணோம், இன்வெஸ்டிங் எவ்வளோ பண்ணோம். பிஃபோர் வி கெட் டு த 5,000 ரூபீஸ், ஏன்னா நம்ம இங்கே பண்ணுற தப்பு என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே படத்தோட கிளைமேக்ஸ் போகிறோம். 5,000 ரூபீஸ் எவ்வளோ பிளானிங் பண்ணுறோம் இல்லை. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சேவிங், வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஃபிலாசபி அவனுக்கு 5 நிமிஷம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவான், இல்லை பண்ண மாட்டான். பிஃபோர் ஐ ப்ரொசீட் யுவர் 5,000 ரூபீஸ் பட்ஜெட், how to plan. சேவிங் என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள், வாட் ஹவ் யூ லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, சேவிங்ஸ்க்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது சார். சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, செலவுகளை கழிச்சிட்டோம்னா அதுதான் சேவிங். எக்ஸ்பென்ஸ் மைனஸ் என்ன வருதோ அது வந்து இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து சேவிங்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே அதை யுவஸாக மாற்றிட்டாங்க. இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க. கொஞ்சம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால. வெரி ட்ரூ. நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா கரெக்டாக கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ ஜனத்தொகை இல்லை, அவ்வளோ வருமானம் இல்லை, விலைவாசி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் சேவிங் டு தட் ஏஜ் த சூப்பர் ஓவர் எக்ஸ்பென்ஸ் கார்லேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் வைட்டல். ஓகே, இன்ஃப்ளேஷன் அவ்வளோ இல்லை. ஸோ வாட் அவர் பேரண்ட்ஸ் டாட் அஸ் 100% கரெக்ட். ஏன்னா அம்மா அப்பா என்னைக்குமே தப்பாக சொல்ல மாட்டாங்க. பட் வித் பீரியட்ஸ் ஆஃப் டைம் இந்தியா பிகேம் லிபரலைஸ்டு, ஓகே, எக்கானமி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் லாஸ்ட் 20 years வீரா சொல்கிற மாதிரி இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் சேவிங் இல்லை, இன்கம் மைனஸ் சேவிங் வாட் யூ லெஃப்ட் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, யூ ஷுட் தேங்க் த பர்சன் ஹூ டாட் யூ. யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கூண்டு போடுங்க. ஆனால் ஓகே, ஆஃப் த கேமரா நீங்கள் இந்த ஃபிலாசபி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ கேட்டது ப்ராக்டிஸ் பண்ணால் ஒர்த்து, கேட்டுட்டு அப்படி ஒரு கார்டு வாங்கிட்டு ஓடுறது வேஸ்ட். வெரி குட். சேவிங் டெஃபினட்டாக நெசசரி. ஆனால் சேவிங் மட்டும் பண்ணால் நீங்கள் சேஃப் ஆகிடுவீங்கன்னு நினைக்காதீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி கூட இருக்கணும். இப்போ சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? பணம் பத்திரமா இருக்குன்னா சேவிங் சார். அதான் ரிஸ்க் இல்லாமல் பத்திரமா இருக்குன்னா சேவிங்ஸ். அதே பணம் வந்து மல்டிபிள் ஆகுதுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரிஸ்கில் சேவிங் எதில் அதிகமாக ரிட்டர்ன் வரும்? சேவிங்லையா இன்வெஸ்ட்மெண்ட்லையா? இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ரிட்டர்ன் வரும், அதில் தான் ரிஸ்க் இருக்கும். ரைட். அஸ் மிஸ்டர் வீரா said, நீங்கள் சேவிங் பண்ணால் மட்டும் போதாது. ப்ளீஸ் கீப் இன் மைண்ட். ஏன்னா நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ உங்களுடைய ஒரு நல்ல நண்பர் இருக்காங்க, இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏறுது. ஸோ நீங்கள் சேவிங் பண்ணிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறீங்க, கரண்ட் சிச்சுவேஷன் பேங்க் எஃப்டியில் போட்டுட்டு நான் ரிஸ்க் எடுக்காமல் உக்காந்துருக்கேன், அது சொல்கிறது எவ்வளோ பெரிய மடத்தணும். ஏன்னா நீங்கள் 25 வயசில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் அப்படியே சும்மா உக்காந்தீங்கன்னா பிற்காலத்தில் உங்கள் லைஃப் ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். ஓகே. ஸோ சேவிங் இஸ் putting money into those financial products where the risk on paper is safe. பேங்க் எஃப்டி கூட ஒருத்த கோடி 1 crore போட்டா நாளைக்கு பேங்க் திவாலாச்சுன்னா இந்த மோடி கவர்மெண்ட் 1 lakhலேருந்து 5 lakhs தான் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க, எந்த பேங்க்கும் ஓடிடாத, யூ கேன் பி அட் ஈஸ். ஸோ சேவிங் வந்து யூ ஆர் புட்டிங் த மனி இன் டு தோஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வேற ரிஸ்க் இல்லை, ஆன் பேப்பர் கம்மியாக இருக்குது. ஸோ ரிஸ்க்கு கம்மின்னா இயற்கை ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். சிம்பிள். இன்னைக்கு இருக்கிற பேங்க் எஃப்டி ரேட்டு ஒரு 5 years எஃப்டினா 6.5% per annum taxable. ஓகே, 7.5 இருக்கு. ஆனால் அது கம்மியாக ரேட்டு 400 days போட்டால். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? நீங்கள் உங்கள் போர்ஷன் ஆஃப் யோர் சேவிங்ஸ் நீங்கள் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸோட ரிஸ்க் எடுக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஸ்க் வித் த அட்வைசர். அண்ட் அந்த ரிஸ்க் போடும்போது லாங் டேர்ம் நீங்கள் பிளானிங் பண்ணீங்க 10 years above, அதில் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் டபுளாக கூட இருக்கலாம், ட்ரிபிளாக கூட இருக்கலாம். 15% per annum to 20% per annum. வேர் த டேக்ஸ் வந்து கூட உங்கள் இம்ப்ளிகேஷன் உங்கள் ஃபேவரில் இருக்குது. ஸோ தயவுசெய்து நான் வந்து ஐ வாண்ட் ரிக்வெஸ்ட் ஆல் த வியூவர்ஸ், சேவிங் இஸ் அ வெரி குட் ஹேபிட்ங்க. பட் சேவிங் பண்ணி கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா ஆஃப்டர் 20 years யூ வில் சி அந்த விலைவாசி உங்கள் காசை சாப்பிட்டுடும். ஓகே. ஸோ கரெக்டாக இந்த போர்ஷன் சேவிங், அதாவது நாளைக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இது தொடலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட் for your long term goal, your child's marriage, child's education, உங்க retirement fund. அது ஸோ சேவிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக பிரிங்க. My father used to tell me, my son,
put your eggs into different basket. ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் இன்டெலெக்டா பேசுறேன் asset allocation. அசெட் அலோகேஷன். அதேதான் அம்மா அப்பா என்ன அதேதான். ஓகே. So nothing different. They told us sense. Only thing we didn't take it serious. வீட்ல ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டோம்ல. ஸோ நீங்கள் asset allocation ப்ராப்பராக பண்ணுங்க. சேவிங் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு, ஏன் உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் இது தொடலாம். ஏன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஷார்ட்டில் வரும்போது அந்த நேரத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த நேரத்தில் ரிட்டர்ன் கொடுக்கலன்னா லாஸ் எடுக்கும்போது நீங்கள் ஏண்டா பண்ணணும்னு இனிமேல் வேண்டாம்னு அந்த பக்கமே பார்க்க மாட்டீங்க. ஓகே. ஸோ தயவு செய்து சேவிங்கும் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் காமனாக அதே நேரத்தில் கொஞ்சம் டீப்பாக போகும் சார். எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு இன்கம் வருது, அந்த இன்கம் வந்து 50,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம், இல்லை 1 கோடியாக இருக்கலாம் மந்த்லிக்கு. அது வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்தது. ஸோ அந்த இன்கமில் 100% அந்த இன்கமில் அவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, இவ்வளோ ரூபாயை இல்லை இத்தனை பர்சன்டேஜ் வந்து நான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வச்சுக்கணும், இத்தனை பர்சன்டேஜை நான் ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணணும், இல்லை ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், இத்தனை பர்சன்டேஜை நான் இன்சூரன்ஸுக்காக அலோகேட் பண்ணணும் அப்படின்னு அவர் பிரிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அதை வந்து எப்படி பிரிக்கணும், எந்தெந்த அடிப்படையில் அதை பிரிக்கணும், ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நான் உங்களுக்கு பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் சார். whenever we are doing financial planning asset allocationலாம் ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் ஒரு இன்டெலெக்ட் சப்ஜெக்ட் பண்ண கேஷுவலாக the best financial planner for you is your wife. My wife is best. கரெக்டாக போடுவாங்க. what Nirmala Sitharaman ji with her advisor doing with her secretary are doing same. Okay. So the very complicated subject matter casual பண்ணால் you should know the purpose. Cricket World Cup ஓடுது இப்போ. Every human life நம்ம 50-20 ஆடுறோம். 50 years எழுதுனா your 0 years to 25 years it applicable to a girl, boy, man, anything, anybody born as a human being. First 25 years she is preparing herself to make herself fit. அதாவது ஓடு மட்டும் ஆரோக்கியம் இருக்கக்கூடாது, கல்வி வருது, அந்த கல்வியை நம்பிட்டு நாளைக்கு சம்பாதிக்க போகிறோம், குடும்பம் காப்பாற்ற போகிறோம், அம்மா அப்பா காப்பாற்ற போகிறோம், சமுதாயத்துக்கு நல்லதை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 25 இயர்ஸ் ஆஃப் த 50 ஓவர்ஸ், ஃபஸ்ட் 50 இயர்ஸ் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்க. இந்த 25 இயர்ஸ் என்ன கற்றுக்கிங்கன்னா you are going to execute in your next 25 years from 25 to 50. ஒரு பிஸ்னஸ் மேனாக போகிறீங்க, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக போகிறீங்க, ஒரு சேலரிடாக போகிறீங்க. அந்த 25 to 50 இருக்குல்ல சார், இருக்குல்ல, இட் இஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஃபேஸ். இந்த ப்ரொடக்டிவ் ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ண வேணும்னா யூ ஷுட் see to you indulge in a financial plan so that அந்த 50-20 லாஸ்ட் 20 கேம் ஆடுறீங்களா 50 to 20. ஏன்னா the government statistical data or what my general knowledge says is human beings are alive to 70-72. Okay. So 50-22 கேம் ஆடல, நம்ம 50-20 வைப்போம் பேச்சுக்கு. ஃபர்ஸ்ட் 25 years you're making yourself fit educationally, body எல்லாமே, உங்க அறிவு எல்லாமே. Next 25 years you're preparing yourself to make a living. And in this 25 years நீங்க financial planning பண்ணினாகணும். ஏன்னா 50 to 70 உங்களுக்கு ஏஜ் ஆன பிறகு இந்த financial planning பண்றீங்களா அதை உங்களை காப்பாற்றும். ஓகே. 50 years பிறகு நம்ம எல்லாரும் செத்துற போறோம் அப்படின்னு சொல்ல, ரிட்டையர் ஆகிட போறோம் அப்படின்னு சொல்ல, we are going to be job. But at 50th year இன்னும் நீங்க காசுக்காக ஓடுறீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஃபினான்சியல் பிளானிங் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே. பிசினஸ் மேன் ஒரு பிசினஸை மட்டும் நம்பிட்டு இருக்கார், அந்த பிசினஸோட லைஃப் எப்படி மஞ்சள் லைஃப் இருக்குன்னு அவனுக்கு பிசினஸ் லைஃப் இருக்கு. ஆஃப்டர் 15 years அவர் பிரச்சனையால அந்த பிசினஸ் க்ளோஸ் ஆகுது. அதாவது 15 நல்ல பீரியட்ல அவர் ஃபினான்சியல் பிளானிங் பண்ணலனா அந்த பிறகு அந்த பிசினஸ் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு பேச்சுக்கே சொல்லுவோம், we not pray anything negative. Okay. This planning is going to hold him in good stead. Okay. So financial planning is a must in your good phase and your productive phase of life, so that in your non-productive phase of life you keep on working for the sake of enjoyment, not for money. And நாளைக்கு ஏதாவது ஒரு bread winner ஆயிடுச்சுன்னா the dependents should not feel the tune, the music of the creditors. Okay. So you plan in such a way, if I'm alive, mutual funds வரும். ஏன்னா அதில் ரிட்டர்ன் அதிகம். அதில் நீங்கள் வித்ட்ரா பண்ணி உங்கள் வேலைவாசி பீட் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு நீ எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லாங் டேர்மில் கொடுப்போம். நாளைக்கு நான் செத்தால் என் மனைவி மக்கள் யார் பார்க்குறது? இன்சூரன்ஸ் ஆல்சோ ரெக்வயர்ட், ரைட்டா? உயிரோடு இருக்கிறது இன்சூரன்ஸுக்காக நான் செத்தா காசோடு இல்லை, நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு பேங்க் எஃப்டி கூட தேவைப்படும், டேக் கேர் ஆஃப் தி எமர்ஜென்சி, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பல ப்ராடக்டில் பண்ணால்தான் யூ வில் பி ஹாப்பி இன் த ஷார்ட், மிடில் அண்ட் லாங் டேர்ம். ஓகே. ஒரு மனுஷன் எப்படி பேசுகிறானோ காசு கூட பேசும். ஒரே ஒரு சிம்பிள் லைன்,
if you take care of me during your productive phase of life, I will take care of you during your unproductive phase of life. சூப்பர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம வந்து அப்போ இன்சூரன்ஸ் தான் கொடுக்கணும். அது மெடிக்ளைமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் இருக்கிற செலவு பண்ணுறீங்க. பிகாஸ் லிவிங் ஃபார் ஃபியூச்சர் யூ கான் ஸ்டாப் ஈட்டிங். பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை. ரெஸ்பெக்டபிள் க்ளோத்திங், பிராண்டிங் க்ளோத்திங் தேவையில்லை. யூ நீட் லிக்விடிட்டி இன் சிஸ்டம். முக்கியமான பாயிண்ட்டு மெடிக்ளைம் பாலிசி. ஓகே, அது கூட மனுஷனுக்கு தேவை. டேக் கேர் ஆஃப் டெய்லி எக்ஸ்பென்ஸ், டேக் கேர் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், டேக் கேர் ஆஃப் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் போட்டு காமா போடு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட போ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிறகு தான் ஃபுல் ஸ்டாப். அது நடு ரியல் எஸ்டேட் கூட தேவைப்படும். இந்த ரியல் எஸ்டேட்டை கொண்டு வர சப்ஜெக்ட் ஏன்னா தட் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராடக்ட், நாட் அ ஃபினான்ஷியல். ஓகே, அசட் அலோகேஷன் நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இன்சூரன்ஸுக்கு கொடுக்கணும்னு பொதுவாக சொல்லுவாங்க. இன்சூரன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எந்த இன்சூரன்ஸுக்கு கொடுக்கணும்? அண்ட் வந்து இன்சூரன்ஸுங்கிறது பியூராக இன்சூரன்ஸாக பிளைன் வெனிலா ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கணுமா? இல்லை வந்து இன்சூரன்ஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை எடுத்துக்கணுமா? See, strictly speaking, as a financial investment coach, நான் ஒருத்தருக்கு term plan சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, viewers aware, but for the people who want to get to know what is term insurance na, உங்களுக்கு at any age even from 25 to 50 எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் ரீசனபிளாக இருக்கும். ஆனால் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தான், பியூர் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். அதாவது ஒருத்தர் வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியட் 25 எடுக்கிறாரோ 30 years எடுக்கிறாரோ தாங்கிட்டாருன்னா அவருக்கு ரிட்டர்ன் எதுவுமே காசு வராது. இந்தியன் இன்சூரன்ஸ் பார்ல நீங்கள் பேசும்போது சர்வைவல் பெனிஃபிட் இல்லை. கரெக்ட். ஆனால் டேர்ம் பாலிசியில் உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் இல்லை, டெத் பெனிஃபிட் உண்டு. ஆனால் இப்போ நிறைய கம்பெனி டு இன்டியூஸ், ஏன்னா சொல்லி ஜனங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. சரி வாப்பா, நீ டேர்ம் இன்சூரன்ஸ் எடு, நீ உயிர் இருந்தால் நான் இருக்கிற ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்ஸ் அது கூட பண்ணுறான். அதில் கொஞ்சம் அதிகமாக ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவான். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு குடும்ப தலைவருக்கோ தலைவிக்கோ ஃபஸ்ட்டு டேர்ம் பிளான் தேவை. சேவ் money on your premium and then take a term plan so that if you are gone, உங்க ஃபேமிலி வந்து அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி பார்க்காம இன்சூரன்ஸ் அமௌண்ட் கவர் பண்ணும். ஓகே, அது பிறகு ஃபேமிலி வளரும்போது உங்க இன்கம் வளரும்போது நீங்க சொல்ற மாதிரி அந்த வெனிலா ப்ராடக்ட், அந்த என்டோமெண்ட் பிளான், அதாவது அங்கே ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து உங்கள் மெச்சூரிட்டி ப்ளஸ் சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்குறான் அண்ட் ப்ளஸ் டியூரிங் த டேர்ம் பீரியட் டெத் பெனிஃபிட் கொடுக்குறான். ஓகே ஓகே, ஃபார் மை எல்டர் சைல்டு இல்லை பண்ணலாம் வித் அ டார்கெட். ஓகே, இந்த எஜுகேஷன் பர்பஸுக்கு பண்ணலாம். மை செகண்ட் சைல்டு ஐ வில் டூ திஸ். பட் முன்னாடி சொன்னேன்ல, இதெல்லாம் நீங்கள் சேவிங் தான் பண்ணுறீங்க, இது உண்மையான பிளானிங் நீங்கள் பண்ணல. ஸோ உங்கள் இன்கம் வளர வளர ப்ளீஸ் கோ இன் டு ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தேவைப்பட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் பிறகு ஸ்ட்ரெயிட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் போங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெச்சூர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா அது அர்த்தம் இருக்கு. ஏன் தெரியுமா? செத்தால் டேர்ம் இன்சூரன்ஸ், உயிர் இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ போத் த வேஸ் யூ ஆர் மேக்கிங் யுவர் லைஃப் சேஃப். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனால் ஏற்றுக்கிற ஜனங்க ரொம்ப கம்மி. இல்லை, நான் கேட்க வர்றது வேறு விஷயம். நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸே வந்து எல்லார்கிட்டையும் விற்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும்? கமிஷன் உங்களுக்கு கம்மியாக தானே கிடைக்கும். ஸோ சொல்லிட்டா டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கமிஷன் அவ்வளோ கம்மி கூட இல்லை. ஓகே, ஏன் தெரியுமா? நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விற்காம கடைசியில் இந்த என்டோமெண்ட் பிளான் கமிஷன் அதிகமாக பிளான் விற்கிறோன்னா, ஏன்னா ஜனங்கிட்ட சொன்னால் இது நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர்கிட்ட சஜஸ்ட் பண்ணி அவர் எடுக்காம என்னுடைய பிரான்ச்ல இன்னொரு ஏஜென்ட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் என்னடா இது இவர் இப்படி பண்ணிட்டாரு, நானே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஓகே, ஸோ உங்க பிரான்ச்ல வேற ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து டேர்ம் பிளான் பிடிக்கல, அவரோட ரியல் பர்பஸ் பிளானிங் பிடிக்கல. அவனோட குறை இல்லை, ப்ராப்ளி ஐ ஹவ் நாட் எக்ஸ்பிளைன் டு த கான்செப்ட் வெல். ஓகே, புரியுதா? ஸோ அந்த சொல்லுவோம்ல, டிபெண்டிங் ஆன் த பர்சன்ஸ் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி. இப்போ 20-25,000 rupees இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கலாக சொல்லி சொன்னாங்க. என் மாதிரி அட்வைசர்ஸ் டேர்ம் பிளான் சொல்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா அவன் சொன்னால் வி ஹேவ் இன்சைட் ஃபீலிங், ஏற்றுக்க மாட்டானோ, இன்னொருத்தருக்கு போயிடுவானோ. ஓகே, ஹை லெவல் இருக்கும்போது அவன் கூட ஏற்றுக்க ரொம்ப கம்மி தான். பட் அவனுக்கு கொஞ்சம் தைரியமாக சொல்கிறோம், ஏன்னா நம்பிக்கை இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸோட இது வெனிலா ப்ராடக்ட் கூட கொடுக்கலாம். ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இன்சூரன்ஸ் இஸ் ஓன்லி அ சோஷியல் ப்ராடக்ட், நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்டா செல்லரை பயருக்கு எடுக்கிறான், பயர் செல்லருக்கு எடுக்கிறான். யாருக்கு எடுக்கிற தெரியல, ஆனால் மார்க்கெட் கெத்துட்டு இருக்கு. பொதுவாக வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம்
நிறைய பாலிசி விற்கும்போது அவங்களுக்கு எதில் அதிகமான கமிஷன் கிடைக்குதோ அந்த பாலிசியை விற்றுட்டு போயிடுவாங்க, சில பொய் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது உண்மையா சார்? அது உண்மை. அதுக்காக அது உண்மை, அது உண்மை தானே. அதுக்காக நான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி நோன் அஸ் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் distributor alone. I want to be known as an investment coach. ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஃபினான்ஷியல் பிளானிங் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் தெரியும். அப்போ who can make fool of you? ஓகே. ஸோ நம்ம ஃபிலாசபி தான் செல் பண்ணுறோம். கொஞ்சம் ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி வந்தால் ப்ராடக்ட் செல்லிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம டைரெக்டாக ப்ராடக்ட் செல்லிங் வந்துடுறோம்னா either the seller doesn't have the knowledge or அவங்க அனுபவங்கள் இஸ் வெரி பேட். அவன் சொன்ன பிறகு கூட அவன் ஏற்றுக்கல. ஸோ டைரெக்டாக அவன் மிஸ் செல்லிங் பண்ணுறான். மைண்ட் யூஸ் எல்லா செல்லர் வேணும்ட்டு பண்ணுறதே இல்லை. பட் either he doesn't have the knowledge or he has had bad experience of talking about genuine philosophy which the buyer does not accept. So அதனால இவர் மாற்றி செல் பண்ணுறார். ஓகே. ஸோ பாலிசி எடுக்க போகிறீங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருந்துச்சுன்னா நிறைய கேள்வி கேட்டு நம்ம வந்து அதை கிளியர் ஆகிக்கலாம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் கேள்வியை கேட்க மாட்டீங்க, நீங்களே என்னப்பா இந்த ப்ராடக்ட் கொடுப்பா முடிஞ்சது நீங்களே சொல்லிடுவீங்க. இந்த பாலிசி 10 வருஷம் கட்டுவீங்க சார், கட்டி முடிச்சோன்னா உங்களுக்கு இவ்வளோ வரும் சார் அப்படிம்பாங்க. சப்போஸ் நான் கட்டாமல் விட்டேன் 4 வருஷம் தான் கட்டுறேன், கட்டலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கரெக்ட், கரெக்டா? கரெக்ட். சரி, நீங்களே ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அந்த இன்சைட் கொடுத்துரும். வெரி சிம்பிளுங்க, நாட் டிஃபிகல்ட்.